வணக்கம் நண்பர்களே, ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு அவர் தமிழ் Chakraview சேனல். இந்த வீடியோவில் Suzuki V-STROM SX 250 அட்வென்ச்சர் மாடல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். V-STROMனாலே சுசுக்கியில் பார்த்தீங்கன்னா 650cc தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதோட பட்ஜெட் 8 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் போகும். அது பியூர் அட்வென்ச்சர் வண்டி தான். அதோட பேபி வெர்ஷன் தான் இந்த SX 250 மாடல்னு சொல்லலாம். 215 மீன் பண்ணுறது இன்ஜின் தாங்க. 250cc ஜிக்ஸர் இருக்கு இல்லையா, அதே இன்ஜின் தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MotoGP டெக்னாலஜி, வண்டியோட பிஸ்டன் ஹெட் எல்லாமே மாற்றிருக்காங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு அட்வென்ச்சர் வண்டி ஏற்ற மாதிரியான பவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் இருக்கும். அண்ட் வண்டியும் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மோடில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். டயர் சைஸ் நிறைய விஷயம் இருக்குது. எல்லாம் ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. சுசுக்கி மாடல் எந்த வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ATHVITH சுசுக்கி ஷோலிங்கநல்லூரில் இருக்குது. இவங்களை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் தரேங்க. வண்டியோட கீன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நார்மல் கீஸ் தான். சுசுக்கி லோகோடு வருது. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேர் கீயும் வந்து கூடவே கொடுத்துறாங்க. 3 கலர் ஆப்ஷனில் வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Pearl Blaze ஆரஞ்சு இப்போ பார்த்துட்ருக்கிறது. இது இல்லாமல் அனதர் கலர் பார்த்தீங்கன்னா சாம்பியன் எல்லோன்னு ஒரு கலர், அப்புறமா ஒரு கிளாஸ் ஸ்பார்க்கல் பிளாக்னும் வருதுங்க. வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 2,15,836. ஆன் ரோட் ப்ரைஸ் வந்தோடனே டிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணுறேன். வீல் பேஸ் பார்க்கும்போது 1440 mm இருக்குது. வெயிட் 167 கிலோ கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் வந்து 835 mm இருக்குங்க. வண்டியோட மற்ற டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 250cc ஆல்ரெடி சொன்னேன். 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கோல்டு சிங்கிள் ஹோரம் கேப்ஷப்லேயே வந்திருக்கு. 4 வால்வ் இருக்குது. பவர் பார்க்க வந்து 26.5 PS at 9300 RPM, 22.2 Nm டார்கெட், 7300 RPM இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோடு வருது. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸான இன்ஜின் தான். ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்லாம் தாறுமாறாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வண்டியோட மிரர்ஸ் பார்க்கும்போது இங்கே நார்மலாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு டிசைன் பேட்டர்ன் வருது. இந்த நக்கல் கார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சருக்கு வண்டிக்கு ஏற்ற மாதிரி லுக் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணுது. குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க சுசுக்கி. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. LED கொடுத்துருக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்ட்ஷீல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் இருக்குது. லைட்டை பொறுத்த வரைக்கும் ஜிக்ஸரில் இருக்கிற அதே லைட்டு தான் LED செட்டப்பில் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹை பீமில் இருக்கும் போது 3 லைட்டும் கம்பைண்டாக எரியும். இப்போ நான் லோ பீம் போட்டிருக்கேன். ஸோ சென்டரில் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகாது. ஸோ LED லைட்ஸ் வந்து நல்லா பவர்ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். வண்டியோட சைடில் பார்த்தீங்கன்னா V-STROM SXன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பீக் டிசைனில் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு அட்வென்ச்சர் வண்டிக்கு ஏற்ற மாதிரி 650 மாடல் பேபி போல் அழகாக இருந்துச்சு. SX 215 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சுசுக்கியோட ஆயில் கூலிங் சிஸ்டமுக்கோட பேட்ஜிங், SCPA பேட்ஜிங்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்குது. 120 mm ட்ராவல் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. மட்கார்டில் டிசைன் லாங்குவேஜ் அண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் உண்மையிலே இந்த வழியில் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணல, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷனுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. பிரம்போவோடது இட்டாலியன் பிராண்டு. கேலிபர்ஸே வந்திருக்கு. டியூவல் சேனல் ABS இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கோடு வருது. அண்ட் அலாய் வீல்ஸ் எல்லாமே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 19 inch டியூப்லெஸ் டயர்ஸோடு வருது. 100/90. அண்ட் வண்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் இருக்குது. எஸ், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரன் இருக்குது. ஆயில் கூலிங் சிஸ்டமும் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மட்கார்டில் வந்து அதே டிசைன் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது மேசிவாக இருக்குது. 205 mm இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஒரு கார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக. இந்த இடத்துல டேங்க் பார்த்தீங்கன்னா டியூவல் கலரில் இருக்குது. சுசுக்கியோட பிராண்டிங்கோட அண்ட் இந்த கிராஃபிக்ஸ் டிசைன் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. இங்கேயும் அந்த டிசைன் லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்காங்க. லெக் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பரைஸ்டு ஃபினிஷிங் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. பிரேக்கிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டியராகவே இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் சில்வர் எலமெண்ட்டும் வந்திருக்கு. சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக தூக்கியிருக்காங்க. அண்ட் ஸ்ப்ளிட் அப் சீட்டு தான் வந்திருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட். எஸ், எனக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தூக்கிக்கலாமான்னு தோணுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ட்வின் எக்ஸாஸ்ட் மஃப்ளரோடு வருது. பிளாக் கலர் ஷைனிங்கான ஒரு ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்காங்க. இதான் எக்ஸாஸ்ட் சவுண்ட். இதே பாருங்கள். ரியர் பில்லியன் ரைடர்ஸ்க்கான ஃபுட் பேக் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸரில் இந்த மாதிரி இருக்குது. பேக்கில் வந்து டிஸ்க் பிரேக்கான ஆயில் இங்கே கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் SINGAM டைப் காயில் ஸ்ப்ரிங் மோனோ ஷாக் அப்சர்வர் வந்திருக்கு. அதுவும் வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பில் கொடுத்துருக்குறது நல்ல விஷயங்க. வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பேக்கில் இருக்கிற கிராப் ரயில் அண்ட் கேரியர் தாங்க. எஸ், நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் லாங் டிரைவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவலில் படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லது. சீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட்டர் சீட் தான். கவரில் இருக்கிறதுனால என்னால் கிளியராக காட்ட முடியலங்க. பேக்கில் இருக்கிற டெய்லைட்
லைட்டை பொறுத்த வரைக்கும் எல்இடி செட்டப் தான், பட் பழைய ஜிக்ஸரில் இருக்கிற அந்த லைட்டை கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் ஒயிட் கலரில் இருக்குது, இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது. மட்கார்டு வந்து டக்குன்னு முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிது. டர்ன் இண்டிகேட்டர் ஆல்ரெடி சொன்னால் கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. இந்த ஆங்கிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீல் ஆக்சஸ் கேப்லாம் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ லோடு ஏற்றுனா கூட உங்களுக்கு ரொம்ப ஹமுங்காதுன்னு. அண்ட் டயர் சைஸ் இங்கே பாருங்கள் மட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே அட்டென்ஷன் டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. டயர் வந்து பேக்கில் வந்து 17 inch டியூப்லெஸ் டயர். அண்ட் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் வண்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸ்விங்காம் நல்லா பெருசாக இருக்குது. பேக்லேயும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸோட வருது. அண்ட் ஸ்போக் அந்த அலைவீல்ஸோட டிசைன் லாங்குவேஜும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் வண்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த சைடு மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டியில் உட்காந்துருக்கேன். எஸ், எனக்கு வந்து இந்த வண்டி உட்காரும் போது என்ன ஃபீல்னா ஒரு அட்வென்ச்சர் வண்டி, அதாவது ஒரு டால் ரைடிங் பொசிஷன் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. காலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு எட்டுச்சு. நான் வந்து ஒரு 5.3 வரேன் ஹைட்டு. கைப்பிடிக்கிற இடம் எல்லாமே குஷனிங் நல்லா இருந்துச்சு. ரப்பரைஸ் ஃபினிஷிங் அண்ட் நக்கல் கார்டு வந்து ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து ஐபீம், லோ பீம், பாஸ் ஸ்விட்ச், டர்ன் இண்டிகேட்டர், ஹார்ன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் ஹேண்டில் வந்து வருது. இந்த பொசிஷன் மட்டும் தான் உங்களுக்கு மூவ் ஆகும், அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டேங்க் சைஸ் அதாவது உங்களுக்கு 12 liters இருக்குது. இந்த ஆங்கிலேருந்து டிசைன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுசுக்கியோட லோகோ அங்கே இருக்குது. 12 liters டேங்க்ஸை விட ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் லாங் ட்ரைவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும்னு என்னோடய ஃபீலிங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் அண்ட் ஆயில் அங்கே இருக்குது. அண்ட் இன்ஜின் கீழ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் அப் ஸ்விட்சும் இங்கே தனியாக வந்திருக்கு. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் பண்ணலாம். ஃபுல்லி டிஜிட்டல். ஸோ சுசுக்கியில் ஆல்ரெடி ஃபுல்லாமே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி கனெக்டிவிட்டி போர்ட்டும் இருக்குது. ஸோ ஃபோன் வந்து நம்ம இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு சின்ன ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் இங்கே டைம் இருக்குது. மேலே ஃபியூல், இங்கே ஆர்பிஎம் லெவல், ஸ்பீடோமீட்டர், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் இருக்குது. ஸோ இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் பேரிங்காக. இது வந்து சுசுக்கி ரைட் கனெக்ட் ஆப் மூலிமா உங்களுக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், ஃபோனோட அப்டேட்ஸ் அண்ட் பேட்டரி லெவல் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாங்க. முக்கியமாக இந்த ஆஃப் பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோன்றதான் வருது. ட்ரிப் ஏபின்னு 2 வருது. அதே போல் பேட்ரியும் வந்து எவ்வளோ அந்த வாட் இருக்கும் அப்படின்னு காட்டுது. ஆக்சுவலாக வந்து 12 watts 6 amps பேட்டரியோடு வருது இது. ஸோ இதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நல்ல டீட்டெயில்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். வண்டியோட இந்த போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நல்லா மேசிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சாரி கார்டு வந்து டிஃபால்ட்டாக வண்டியிலே வந்துடுது, நல்ல விஷயம். பட் ஃபுட் பேக் வந்து நம்ம தனியாக வாங்கணும். ஸ்விங்காமில் டயர் ப்ரெஷர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்க்கும்போது அந்த பக்கம் வந்து ரப்பரைஸ்டு ஃபினிஷிங் தான். கியர் வந்து பார்த்திங்கன்னா 6-speed கியர் பாக்ஸ் ஆல்ரெடி சொன்னாங்க. ஸோ வண்டியோட இன்ஜின் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ஓவரால் இந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்வென்ச்சர் வண்டிக்கு ஏற்ற மாதிரியான டயர் சைஸ், பேக்கில் இருக்கிற கேரியர் அண்ட் வண்டியோட இன்ஜின் பவர், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தாறுமாறாக பில்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் பைப் கொஞ்சம் மேலே ஏற்றிருக்கலாம். அண்ட் அதே போல் அசார் லைட் ஸ்விட்ச் கொடுத்துருக்கலாம் இந்த வண்டியில். அண்டு வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் சொல்லுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலான்னு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி எப்படி இருக்குன்றதை கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.